டேக்ஸ் நோட்டீஸா அப்படின்னு நாங்கள் எல்லாமே திரும்பி பார்த்தோம். அப்புறம் பார்த்தா இன்னொரு 2-3 ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் வந்திருக்கு. இப்போ ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக வருதுன்னு பேசிக்கிறாங்க. ஸோ ஒருத்தர் டேக்ஸ் நோட்டீஸ் வந்தால் முதல்ல அவர் என்ன பண்ணணும்? ஓகே, டேக்ஸ் நோட்டீஸ் ஏன் வருது அப்படிங்கிறதுக்கான ஒரு பேசிக் ரீசன் சொல்லிடுறேன். ஸோ கவர்மெண்ட்டில் என்ன பண்ணுறாங்க, நிறைய விஷயங்கள் ரிஃபார்ம் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் வந்து ரிப்போர்ட் பண்ணுறீங்க, உங்களுடைய இன்கம், உங்களுடைய டேக்ஸ்லாம் ரிப்போர்ட் பண்ணுறீங்க கவர்மெண்ட்டுக்கு. அது எந்த அளவுக்கு வந்து ஒரு ஆத்தென்டிக் அப்படிங்கிறது கவர்மெண்ட்டுக்கு தெரியாது. ஸோ அதை செக் பண்ணணும் அப்படின்னாக்கா அவங்களால எல்லா இதுதான் இத்தனை கோடி ரிட்டர்ன்ஸ் ஃபைல் ஆகுது ஒரு வருஷத்துக்கு. அது எல்லாமே செக் பண்ண முடியாதுங்களா என்ன பண்ணுவாங்க, சில கேசஸ் வந்து அவங்களே ஸ்க்ரூட்டின்னு சொல்லுவாங்க. அதுவே வந்து இப்போ தே யூஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஓகே, ஸோ சிஸ்டமே வந்து எல்லாம் அழகாக அசஸ்லாம் பண்ணி எதெல்லாம் வந்து ட்ரபிள்ஸ் ஆஃப் கேசஸ், டவுட்ஃபுல் கேசஸ், எங்கெங்கெல்லாம் வந்து ஷேடியாக இருக்குது அப்படிங்கிற விஷயங்கள் அதுவே அழகாக எடுத்து கவர்மெண்ட் ஆஃபீஸர்களுக்கு காமிச்சு கொடுத்துரும். ஸோ அது என்ன பண்ணுவாங்க, நோட்டீஸ் வந்து அது வந்து சிஸ்டம் மிஸ்மேட்ச் கண்டுபிடிக்கும் ஃபஸ்ட்டு. அதாவது நீங்கள் வந்து உங்களுடைய பேன் நம்பரை யூஸ் பண்ணி என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கீங்களோ, ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன்ஸ், அதெல்லாம் உங்களுடைய ரிட்டர்னில் ரிஃப்ளெக்ட் ஆகுதா